ஐயா மோடி ஐயா வணக்கம். என் பேர் மணிகண்டன். நான் கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை. ஐயா, என்னை இத்தனை வருஷமாக 2019 எல்லாருமே எல்லா கட்சிக்காரனுமே என்னை ஏமாற்றிட்டு அவங்க என்னை ஏமாற்றிட்டு இத்தனை வருஷமாக இருந்தாங்க. ஐயா நான் என்னுடைய மனைவி 2019 நான் கறி வெள்ளத்துக்கு அருவா எடுத்துகிட்டு போனேன். எந்தெந்த கட்சிக்காரங்க வேளாண்மத்தில் இருக்கிறவங்களும் சரி, சென்னிமலை இருக்க குழுவில் இருக்க அத்தனை பொம்பளைங்களும் அத்தனை தேவடிகளும் சேர்ந்து அபிராமின்னு ஒரு பொண்ணு என் வீட்டுக்கு அனுப்பி என்னை வாழ விடாமல் நான் செய்யாத தப்புக்கு ஒரு 5 நாளாக நான் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்து கறி வளர்த்த ஸ்டேஷனில் நான் தண்டனை அனுபவிச்சுட்டு நான் ரொம்ப மன கஷ்டத்தோடு கவலையோடு இருந்தேன். ஆனால் இத்தனை பேர் என் வாழ்க்கையிலுக்கு எடுத்துகிட்டு அவன் குடும்பத்தோடு அவன் வாழணும்னு நினச்சி தப்பிக்கிறதுக்காக என்னை நாயாக மாற்றுறது, அப்புறம் வெறி பிடிக்கிற மாதிரியும், அப்புறம் செந்தில் பாலாஜி தங்கச்சி அவளும் சம்மந்தப்பட்டிருக்கான், ஜோதி மணியும் சம்மந்தப்பட்டிருக்கான், ஆலாமரத்தமேடு ஒன்றையுமே சம்மந்தப்பட்டிருக்கான். பெரிய நம்ம கரூர் தொகுதியில் இவங்க சொல்கிறது தான் நம்மளை கேட்டாகணும் அப்படின்னு ஆணவத்துலேயும் பண திமிர்லேயும் பதவி திமிர்லேயும் என் வாழ்க்கைக்கு எடுக்கணும்னு சொல்லி தமிழி தீபாவளி வச்சு சென்னிமலையில் பெரியசாமி கவுண்ட அந்த தாய்வழி மகனை கனி சென்னி எம்ஜிஆர் இருக்கிறவங்க அத்தனை பேருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. தீபா, தமிழ், சுந்தரி, ஜெயா எல்லாரும் சம்மந்தப்பட்டு வேலூர் ஸ்டேஷன்லேயும் வேலாயுதமலை ஸ்டேஷன்லேயும் கரூர் எஃப்சிஎஃப்சிலும் வேலூர் எஃப்சிஎஃப்சிலும் வேலூர் கோர்ட்டில் வரைக்கும் கலாய்க்கிற வரைக்கும் எல்லாம் மனு கொடுத்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்கக்கூடாது பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லா பக்கையும் சொல்லி வச்சுருக்காங்க. ஐயா, தப்பு செஞ்சுட்டு அவன் வேலையில் இருக்கவன் எவனை தப்பு செய்யவும் கூடாது. தப்பு செஞ்சு அதுக்கு உண்டான தண்டனையும் நான் வாங்கி கொடுக்கணும். எனக்கு தேவை என் மனைவி மாரியம்மா கூட என்னை வாழ விடாமல் இவங்க அபிராமின்னு பொண்ணு அனுப்பி குழுவு மூலிமா அனுப்புனது. என் ஊரில் ஏகப்பட்ட பேர் குழுவு தலையில் எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு ஊருக்கு, அதாவது கிராமத்துக்கு ஒரு 10 பேர்னு வச்சா இங்கே இருக்கிறது எத்தனை ஊர் பிரியுது, கரூர் மாவட்டம் எத்தனை ஊர் பிரியுது, சென்னிமலை எத்தனை ஊர் பிரியுது, பெருந்துறை அது இது எல்லாம் பிரியுது. அத்தனை பொம்பளைங்களையும் அந்தந்த ஸ்டேஷனில் கேஸை கொடுத்து என்னை கறி வளர்த்த வரைக்கும் துரத்திட்டு வந்தது இல்லாமல் கனி பெரியசாமி காவாண்டை தப்பு செஞ்சுட்டு போலீஸ்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. வேலூர் ஸ்டேஷனில் பேசி வச்ச மாதிரி என் வாழ்க்கைக்கு எடுத்துட்டு என்னை வாழப்படக்கூடாது பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி வேலூர் ஸ்டேஷனில் எஸ்ஐ மேடமும் இன்ஸ்பெக்டரும் வேலூர் ஸ்டேஷனே நடக்கக்கூடாது தப்பு செஞ்சுட்டு வேலூர் ஸ்டேஷனும் வேளாண்மை ஸ்டேஷனும் நடக்கவே கூடாது. எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு இந்த எந்த ஸ்டேஷனும் இருக்கக்கூடாது. ஏன் கம்ப்ளைண்ட் எடுக்காதனால ஆக்ஷன் எடுக்காதனால இனி எங்கேயுமே போலீஸ் ஸ்டேஷன் நடக்கக்கூடாது. நான் வேலூர் ஸ்டேஷன் மேலேயும் சென்னிமலை ஸ்டேஷன் மேலேயும் கரூர் எஃப்சிஎஃப்சி மேலேயும் சென்னிமலை ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் மேலேயும் அதில் வேலை செய்கிற அத்தனை பேர்த்து மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். என்னோடய கம்ப்ளைண்ட்டு உடனடியாக எடுத்தாகணும். நான் கரூர், அதாவது வனிதாவில் கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி வேலூர் ஸ்டேஷன் மூலிமா சிவா, பாபு, கார்த்தி, கவுண்டனுக்கு எல்லாருமே எல்லா தேவடைய பசங்களும் கவுண்டனுக்கு சம்மந்தப்பட்டு பெரியசாமிக்கு கவுண்டனுக்கு சப்போர்ட்டாக வர சொல்லி வேலூர் ஸ்டேஷனில் கேஸை கொடுத்து போலீஸ்காரனுக்கே என்னை துரத்திட்டு வந்தாங்க. எனக்கு அப்போ தெரியாது. அப்போ தெரிஞ்சிருந்தால் நான் நேராக ஸ்டேஷனுக்கே போய் எவனாக இருந்தாலும் வெட்டியிருப்பேன். அவன் வீட்டுக்கு எவன் பிரச்சனை பண்ணாலும் அத்தனை பேர்த்து வெட்டி போய்ப்பேன். அவனுக்கு கேஸை கொடுத்து என்னை துரத்திட்டு நாங்கள் போகாத அளவுக்கு தடுத்துட்டோம், கேஸை வாபஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆணவத்தில் அகராதியில் உன்னை நாயாக மாற்றிட்டோம், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு போலீஸ்காரனுக்கே சொல்கிறாங்க என்கிட்ட. அதுவும் இல்லாமல் காந்தி கிராமத்தில் செந்தில் பாலாஜி அவன் தங்கச்சியும் சம்மந்தப்பட்டிருக்கான்.
செந்தில் பாலாஜி, அப்புறம் முதலமைச்சர் சரியில்லை, தளபதி சரியில்லை. என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு இனி எவனுமே குடும்பத்தோடு வாழக்கூடாது. ஒன்று எனக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கணும். ஏன் அக்கா பிள்ளைங்களுக்கு தமிழுக்கு தீபாவளிக்கு போஸ்டிங் தரேன், அது தரேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் போஸ்டிங் கொடுத்து வனிதாவையும் என்னையே பிரிச்சோன்னு சொல்லி அடுத்தவங்க கூட வாழ வைக்கணும்னு சொல்லி பேசி வச்சு பெருசாமி கோவண்ட தாயோன்னு அவனை கனி என் பொண்டாட்டிங்கிறாங்களுக்கு. ஆனால் தமிழ் விஜயாவோட பொண்ணுக்கு நான் புள்ள கொடுத்தேன். அது எந்த ஒரு சூழ்நிலையும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒன்று என் பொண்டாட்டி தமிழே சென்னிமலை ஸ்டேஷன்லேயே சொன்னான், ஒழுங்காக போயிரு, இல்லை உன் மேலே கேஸை கொடுத்து உன் மேலேயே எல்லா பேஷண்ட்டையும் எல்லாத்தையும் கேஸை கொடுத்து உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவோம், ஏகப்பட்ட கேஸை போட்டுருவோம், நல்லா பெண்ணிகள் இருக்க கேஸ் எல்லாம் தூக்கி என் மேலே போட்டுருவோன்னு சொல்லி சென்னிமலையில் அன்பு சார் தான் இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணது. நான் சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றுருவேன். என் வாழ்க்கையில் எப்பயுமே நான் எடுக்கிற முடிவு தான் சரி. நான் அடுத்தவன் பேச்சை கேட்கவும் மாட்டேன். அடுத்தவனு சொன்னாலும் எனக்கு யோசிக்கிற திறமை இருக்குது. என்னுடைய இதில் ஏகப்பட்ட பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. என் ஊரில் எம்ஜிஆர் வேளாங்கண்ணத்தில் அத்தனை பேருமே என் மேலே கேஸு, அதாவது எனக்கு தேவடையால் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி எத்தனை பேருமே கேஸை கொடுத்து தமிழ் தீபாவளி வச்சு கட்டி வைக்கணும், கரூருக்கு FCFஸில் இல்லை சென்னிமலை ஸ்டேஷனில் கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி வச்சுருக்காரு. என்னுடைய மனைவி தமிழ் பொண்ணை அவன் ஒழுங்காக என் கூட பொழைச்சாலும் எல்லாத்துக்கும் பிரச்சனை முடிஞ்சுது. தமிழும் வனிதாலும் தேன்மொழியும் நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறவனு தெரிஞ்சிருந்து ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஒரு அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. வேளாங்கண்ணி ஸ்டேஷன்லேயும் வேளாங்கண்ணி ஹாஸ்பிட்டல்லையும் காந்திகிராமத்தில் ஹாஸ்பிட்டல்லையும் பேசி வச்ச மாதிரி எனக்கு வெறி பிடிக்கணும், எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு அவங்க வர்றபோது நான் மீசை எடுக்கணும், அப்புறம் அது பண்ணணும், எனக்கு வெறி பிடிக்கிற ஊசி தான் மருந்து தான் இறக்கணும் அப்படின்னு எல்லோரும் பேசி வச்சுருக்காங்க. எங்கே வருங்க, நீங்களாம் பதவியில் இருக்கணும்னு ஆணவத்தில் ஆடுறீங்க. எனக்கு பதவிங்கிறது என் காலு கீழே. நான் பதவி எடுக்கணும்னு நினச்சினேன், இப்பேற்பட்ட பதவியாக இருந்தாலும் நான் எடுத்துருவேன். சும்மா நான் வாயில் பேசுகிறவன் கிடையாது. எனக்கு பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் வேணும்னு நினச்சினா உசுரே போனால் விட மாட்டேன். ஆனால் அவன் கிடக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டானா அவன் முடிஞ்சு போச்சு. இப்போ பாபுவும் கார்த்தியும் செந்தில் பாலாஜி ஒன்றியும் வளர்மதியும் ஜோதிமணியும் அவளுகளை கோட்டைக்கு போகணும்னு சொல்லி என் மூக்காக இருக்கணும், நம்ம வச்சு துரோகம் எடுத்துருக்கணும், என்னமோ நான் தப்பு செஞ்ச மாதிரி, என்னமோ நான் போய் எல்லாத்துக்கும் புள்ள கொடுத்த மாதிரி என் வாழ்க்கைக்கு எடுக்கணும்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கானுங்க. ஏன்னா எவனும் தலையில் இருக்க மயரை கூட கொடுக்க முடியாது. எனக்கு தேவை நியாயம். நான் சென்னிமலை ஸ்டேஷனுக்கு ஃபோன் அடித்தேன், 100க்கு ஃபோன் அடித்தேன், எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது நல்லா தெரியும். எனக்கு வெறி பிடிக்கணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் மருந்து மாற்றி போட்டுட்ருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டே எனக்கு தப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு சந்தேகமாக இருக்குது. என் வாழ்க்கையில் இத்தனை பொம்பளைகள் கவனனுங்க எல்லாமே கலந்து குழுவில் இருக்க அத்தனை பொம்பளைகளும் கலந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. எனக்கு எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் போனால் ஜாதி கலவரம் பண்ணுறது, சிலையை உடைக்கிறது அப்படின்னு சென்னிமலை ஸ்டேஷன்லேயும் வேலூர் ஸ்டேஷன்லேயும் கரூர் FCFஸிலையும் வேளாங்கண்ணி ஸ்டேஷன்லேயும் பேசி வச்சுருக்காங்க. தமிழ் மொழி கேஸை கொடுத்தா எடுக்கக்கூடாது, வனிதாவில் அவங்க கேஸ் எடுக்கக்கூடாது, பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அன்பு சாரதை இத்தனைக்கும் ஃப்ராடு பித்தலாட்டம். ஒருத்தர் தப்பானவன் சொல்லி, அதாவது அன்பு சார் தப்பானவர். என் வாழ்க்கைக்கு எடுக்கணும்னு நினச்சா நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறவங்கிட்ட என்கிட்ட என்றைக்கு வச்சுக்கூடாது. என்னோடய பிடிவாதம் என்ன, என்னோடய கேரக்டர் என்ன, என்னோடய டேலண்ட் என்ன, எனக்கு கோபம் வரக்கூடாது, பிடிக்கக்கூடாது, எனக்கு வெறி பிடிக்கக்கூடாது, இவன் தாழ்ந்து போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு மருந்து இறக்கிட்டு இருக்காங்க, வெறி பிடிக்கிற மாதிரி. எனக்கு என் மனைவி எனக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ என் மனைவி தமிழ் என்னை தேடி வந்தாகணும். விஜயாவோட பொண்ணு எம்ஜிஆர் நகர் இருக்கிறது என்னை தேடி வந்தாகணும். நான் மூக்க அறுத்துட்டோம், என் அக்காளுங்களாம் என் மூக்க அறுத்துட்டாங்க, நான் சொல்லி வச்ச மாதிரி செஞ்சுட்டோம், நாங்களாம் அவன் புருஷன் கூட போய் எங்கள் புருஷன் கூட போய் வாழ்கிறேன்னு நினச்சானுங்களா? அது வாழ்க்கையே கிடையாது. அது அவள் கூட நான் வாழ்ந்தது தான் வாழ்க்கை. என்ன,
என்னை ஏமாற்றிட்டு நீ எவனும் உயிரோடு இருக்கவும் மாட்டாங்க, சந்தோஷமாக எவனும் வாழவும் முடியாது. புண்டைய அதாவது ஏன் பொண்டாட்டிய வனிதால தேவடிய பவன கவண்டலே உம்மானக்க உன் பதவி நீ உன் கவண்ட வீரப்பெல்லாம் எங்கிட்ட காட்டாதரா தேவடையாமவனே. இந்த மணிகளை எவன்கிட்டையும் கை கட்டி நிற்க மாட்டேன், எவனுக்கு அடங்கி போக மாட்டேன். புண்டைய மூடிட்டு என் பொண்டாட்டி வனிதாவும் தமிழ் தேன்மொழி என் கூட வந்து பிழைக்கிறா இல்லை. கனி வந்து உன் மருமகன் வந்து என் கூட படுக்கணும், என் கூட வந்து பிழைக்கணும். கனியும் சௌந்தர்யாவும் அப்புறம் என் ஊரில் சித்ரா குடும்ப மொழி அத்தனை தலைவி எவ்வளோ இருந்தாலுங்களோ அத்தனை தலைவிக்கு எவ்வளோ என் வாழ்க்கைக்கு எடுக்கணும்னு சொல்லி 2019 கேஸை கொடுத்து கறிவரத்தை வந்து என்னை எவ்வளோ துரத்திட்டு வந்தாலும் எந்தெந்த போலீஸ்காரங்க துரத்திட்டு வந்தாலும் அத்தனை குடும்ப பொம்பளைகளும் என் கூட வந்து குடும்பம் நடத்துவாளுங்களா சொல்லுங்கள். இத்தனை பேரை சம்மந்தப்பட்டு எல்லோரும் பேசி வச்சோம் பணத்திமுறையில் வேலை. இனி எந்த போலீஸ் ஸ்டேஷனும் நடக்கக்கூடாது. எனக்கு தீர்ப்பு கரெக்டாக நடக்கலைன்னா எந்த போலீஸ் ஸ்டேஷனும் நடக்கக்கூடாது. அப்படி மீதி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் விட மாட்டேன். நான் விட்டாலும் என் தெய்வம் விடாது. எனக்கு தேவை கொடுத்த வார்த்தை தான் எனக்கு முக்கியம். என்னோட கம்ப்ளைண்ட்டாக நினச்சி நீங்கள் எடுத்து எனக்கு நல்ல ஒரு ஆக்ஷன், ஒரு நல்ல தீர்ப்பாக எனக்கு கிடைக்கணும். போலீஸ்காரங்க மேலே எல்லாத்து மேலேயும் தான் கம்ப்ளைண்ட்டு, வக்கீல் மேலேயும் எல்லாம் வக்கீல்கிட்ட பேசி தானே எல்லாமே பிளான் பண்ணி தானே எனக்கு துரத்திட்டு வந்தது. போலீஸ்காரன் வேலை போயிடும், ஐயோ எங்கள் வேலை போயிடும், எங்களை காட்டி கொடுக்காத, நீ எங்கள் பேர் யூஸ் பண்ணாமல் நீ தப்பிச்சிக்கோ, நீ பேசிக்கோ பிடிச்சிக்கோ அப்படின்னு தமிழ்கிட்ட தீபாக்கிட்ட சொல்லி வச்சுருக்காள். சரி, என்ன தான் பொய்யை வந்து மூடி மறைச்சாலும் உண்மை ஒரு நாளைக்கு வெளியே வந்து தான் ஆகும். என் வீட்டு பக்கத்துலேயே சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஓகே திருவிழா அத்தனை பேருமே தமிழுக்கு தீபாவளி பெரியசாமி கவண்டனுக்கு தாய்வழி மௌனனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த கமண்டனாலும் என் காலுக்கு நான் காலில் செருப்பு போடுறது என் மண்ணுக்கு சமம் அவனுங்கள கவண்டனுங்களா பெரியசாமி கவண்டனையும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு அன்புனா அன்பு, வம்புன்னு வம்பு, துணிஞ்சவன் நான் எதுக்கு அதுக்குன்னு என்னை துரத்திட்டு வந்தேன். நான் போகலை, பிடிக்கல, மனிதனை வந்து அடுத்தவங்க கூட வாழ வைக்கிறோம், மயிர் வைக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு வாழ வச்சுட்டு இருந்தாலும் எவன் அடுத்தவன் பேச்சு கேட்டு வாழ்ந்துக்கலாம். போலீஸுக்காரங்களே சம்மந்தப்பட்டதுனால அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களும் வந்து என் கூட வந்து பிழைக்க வைக்கிற மாதிரி பதில் சொல்லுங்கள். எனக்கு நியாயம் சொல்லுங்கள். நான் விட மாட்டேன்னு தெரிஞ்சிருந்து அடுத்தவங்க கூட வாழ வைக்கிறது முட்டாள்தனம். என் வாழ்க்கைக்கு எடுத்துன்னு நினச்சது எவனாக இருந்தாலும் நான் விட போகிறது கிடையாது, விடவும் மாட்டேன். எனக்கு தேவை என் பொண்டாட்டி விஜயாவோட பொண்ணு தமிழ் வனிதாவும் தேன்மொழியும். தமிழ், நீ அடுத்தவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ வெள்ளி மரத்தில் வாழலாம். அம்மா உனக்கு எந்தெந்த போலீஸ்காரங்க ஒன்று உனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நீ வெள்ளி மரத்தில் வாழ சொல்லி உனக்கு எவன் பாபு கார்த்தி சிவா என் ஊருக்காரங்க எவன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கானுங்களோ அத்தனை தேவடையால் பிள்ளைங்களும் தேவடைய மௌனங்களும் தாலி அவன் பொண்டாட்டி புள்ளி தாலியை அறுத்துட்டு வந்து என் கூட வந்து பிழைக்கிற வழியை பார்க்க சொல்ல. இல்லைன்னா புண்டையை மூடிட்டு தமிழ் நீயும் உன் பிள்ளையும் புள்ளை எனக்கு தான் பிறந்தது, நீயே தான் கட்டித்தரேன்னு சொன்னேன். என்ன தேன்மொழியும் வனிதாலையும் ஒழுங்கு மரியாதையும் கூட்டிகிட்டு வந்து என் கூட பிழைக்க வைக்கிற வழியப்போ இல்லைன்னு வச்சுக்க. சௌந்தர்யாச்சும் கனியாச்சும் என்ன புண்டா இருந்தாலும் சரி எனக்கு நியாயம் என் மனசுக்கு சரின்னு பட்டால் தான் நான் விடுவேன். புரியுதா? எவ்வளோ பெரிய ஆள் புண்டையாக நான் விடவே மாட்டேன். எனக்கு தேவடையில் கல்யாணம் பண்ணிக்கலாம், மயிறு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கவே என்ன அப்புறம் என்னோடய கைவசத்தில் அங்கே காட்ட வேண்டியது. ஒழுங்க மரியாதையும் கிளம்பி கரூருக்கு வாடி தேவடையாமல நான் இருக்கிற இடத்துக்கு தேடி வாடி. போலீஸுக்கு ஃபோன் அடித்தா 100க்கு ஃபோன் அடித்தா அவன் தப்பிக்கிறதுக்காக என்னென்ன பொய் பத்திராட்டம் ஃப்ராடு இன்ஸ்பெக்டர்லேருந்து எஸ்ஐ இருந்து போலீஸ் ஸ்டேஷன் வேலை செய்கிற அத்தனை பேருமே ஃப்ராட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னை எல்லோரும் சேர்ந்து என்னை குற்றவாளி ஆக்கிட்டு என் மேலே பொய் கேஸை போட்டு தப்பு செஞ்சது நீங்கள், என்னை வாழ விடாமல் பண்ணது உங்களோட தப்பு. ஏடி ஒன்றியத்து கேட்குற ஏடி ஒன்றியோ நீ தானே என் பொண்டாட்டி, அப்புறம் புண்டையை மட்டும் வந்து பிழைக்க வேண்டியது கூட. ஜோதிமணி நீ தானே என் பொண்டாட்டி, நீ வந்து பிழைக்க வேண்டிய நீ 4 ஓட்டு தேவையில்லைன்னு முக்கியம் இல்லைன்னு சொன்னே பார்த்தியா, அப்போவே நான் கண்டுபிடிச்சிட்டேன்டி. என்ன உனக்கு 4 ஓட்டு முக்கியமா இல்லை உன் உசுரும் உன் பதவி உனக்கு முக்கியமா? ஒழுங்க மரியாதையை என் பொண்டாட்டி வனிதாவை தமிழையும் நேரில் வர சொல்ல மாரியம்மாவில். நான் இது வந்து பேசி என் பொண்டாட்டி வேறவளும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சர்ச்சில் இருக்க எத்தனை தாய்வழி மாவளங்கள் அதாவது குடும்பத்தில் இருக்க அத்தனை பேர் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க. எவன் சர்ச்சுக்கு போகிறவன் சரி, இந்து மொழிக்கு வருவன்னு சொல்லி முஸ்லீம் போகிறவன் சரி, எவன் என்னென்ன பண்ணியிருக்க அந்த கோயிலுக்கு போகிறானோ அத்தனை குடும்பமும் சம்மந்தப்பட்டிருக்கு. எனக்கு தேவை என் பொண்டாட்டி வனிதாவும் தமிழ் தேன்மொழி. எனக்கு இல்லை நாளை காலையில் சாயந்தரத்துக்குள்ளே என்னை தேடி வந்து ஆகணும். கரூர் எஃப்சி ஆஃபீஸில் செலவு வைக்கிறதுன்னு சொல்லி மயிரை வைக்கிறதுன்னு சொல்லி
என் மேலே இல்லாத பொல்லாது ஓகே இருக்க தெருவில் அத்தனை தேவடியாளர்கள் பொம்பளை தேவடியாளர்களுக்கு என் மேலே பொய் கேஸை கொடுத்து வச்சுருக்காளுங்க. இல்லாமல் இவ்வளவு வந்து என் கூட படுக்கிற மாதிரி என் கூட வாழ்கிற மாதிரி இவ்வளோ கேஸை கொடுத்து வச்சுருக்காங்க. பொண்டாமலுங்களை என் பொண்டாட்டி வனிதாவும் தமிழ் என் மூக்க இருக்கணும், என் நிழலை தொடரணும், இன்னும் என்ன புள்ளியாக இருந்தாலும் யோசிக்கணும். எனக்கு சரியான தீர்ப்பு வேணும். நான் வார்த்தை பேசுகிறது தப்பு தான், ஆனால் எனக்கு இதை விட்டு வேறு வழி தெரியல. எல்லா போலீஸ்காரங்களையும் தப்பு செஞ்சுட்டு கேஸ் எடுக்க மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன் சொல்லிட்டு உட்காந்துருக்கு வேஸ்ட்டு. எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு வேளாண்மை ஸ்டேஷனில் நடக்கக்கூடாது, வேலூர் ஸ்டேஷனில் நடக்கக்கூடாது, சென்னிமலை ஸ்டேஷனில் நடக்கக்கூடாது, கரூர் எஃப்சி நடக்கக்கூடாது. துரோகம் எங்கெங்கே நடக்குதோ எந்தெந்த ஸ்டேஷனில் என் மேலே பொய் கேஸ் கொடுத்தா அத்தனை ஊருமே சம்மந்தப்பட்டிருக்கு, அத்தனை பேர்த்தையும் தூக்கி உள்ளே வைக்கணும். சரி, நான் 6 ரூபா எடுத்துகிட்டு போனால் தான் எனக்கு வாழ்க்கை. நான் சந்தோஷமாக இருக்கிறது வந்து மீண்டும் வந்து பிரச்சனை பண்ணி பிரிக்கிறது எல்லா பிளானும் எனக்கு தெரியும். இது எவன் சம்மந்தப்பட்டிருக்கான எல்லா கன்றாவும் எனக்கு தெரியும். எனக்கு தேவை வாழ்க்கை. என் மனைவி தமிழ் என்னை தேடி வந்துட ஆகணும். சென்னிமலை விட்டு கரூருக்கு என் கூட பொழைக்க திருக்காடுதுறைக்கு வேளாண்மைக்கு ஓகே தெருவுக்கு வரணும், ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் கரூரில். ஓகே, இல்லைன்னா எல்லாத்து மேலே கேஸு. ஒவ்வொருத்தரும் தப்பு செஞ்சது எவன் தப்பு செஞ்சாலும் அத்தனை பேர்த்து மேலே கேஸு தான். நான் சின்ன ரேஸெல்லாம் விட்டுற நினச்சிக்காத தமிழ். நீ உங்கள் அப்பனுக்கு நீ உங்கள் அப்பனுக்கு உங்கள் அம்மாவுக்கு பிறந்த உண்மையாக இருந்தால் புள்ளையை மட்டும் உன் பொண்ணையும் வனிதாலையும் நீயும் வந்து என் கூட பொழைக்கிற வழியப்போ கனி சேர்த்தி தான். கனி சௌந்தர்யாவோ அந்த குட்டச்சி தமிழ்ச்செல்வியா அந்த தேவடையாட்ட சொல்ல புல்டாமலே நம்ம தப்பு பண்ணிட்டோம், இனி அவங்ககிட்ட தப்பிக்க முடியாது, புள்ளையை மட்டும் நம்ம பொழைக்கணும் அப்படின்னு சொல்லி குழு கொடுக்க அத்தனை பொம்பளைக்கிட்டி வந்து என் கூட வந்து படுக்க சொல்லு, பொழைக்கிற வழியை பார்க்க சொல்லு. சரியா? இல்லைன்னா புண்டையை மூடிட்டு தமிழை நீயே வந்து நீ வனிதாவை தேன்மொழி வந்து கூட பிழைக்கிற வழிப்பார். ஒன்று உங்களை வச்சு எல்லாம் பிளான் பண்ண தெரிஞ்சது, என் குடும்பத்தையே எல்லாம் மிரட்டி வச்சுருக்கிறது அதுவும் எனக்கு தெரியும். என் சொந்த பந்தமே என்னை தேடி வரக்கூடாது, பிடிக்கக்கூடாது, இவன் சமாதானத்துக்கு வராமல் இவங்க பார்க்குற பிள்ளை தேவையான கல்யாணம் பண்ணாமல் இவன் வரக்கூடாது, பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லா புண்ட விவரமும் எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு தேவை என்னோடய வாழ்க்கை. எவன் தப்பு செஞ்சாலும் புண்டாமல் அவன் குடும்பத்தோடு வாழ முடியாது. எனக்கு தேவை நியாயம். தமிழ் கிளம்பி புண்டையை மூடிட்டு கிளம்பி வர. சரியா? வெள்ளி மரத்தில் இருக்க அத்தனை கவுண்டர்களுக்கும் சரி, அத்தனை மக்களுக்கும் சரி, ஏன் முன்னாடி தமிழ் அங்கே வாழ்ந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு பொம்பளைகளும் குழு இருக்க அத்தனை பிள்ளைகளும் என் கூட படுத்ததுக்கு சமம், நான் புள்ள கொடுத்ததுக்கு சமம். என்ன என் பொண்டாட்டி ஒழுங்க மரியாதையை தமிழையும் வனிதாலையும் வந்து என் கூட வந்து பொழைக்கிற வழியை பார்க்க சொல்லி எம்ஜிஆர் நகரில் சென்னிமலையில் பெரியசாமி கவுண்டமலையும் சென்னிமலை ஸ்டேஷன் மொழி, வேலூர் ஸ்டேஷன் மொழி, கரூர் எஃப்சி மொழி, வேளாண்மை ஸ்டேஷன் நடக்கவே கூடாது. என் மூக்க இருக்கணும்னு சொல்லி நீ எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிடிங்கியாக இருந்தாலும் சரி நான் விட மாட்டேன். சரியா? என்னுடைய மனைவி என்னுடைய லைஃப். ஓகே, என் மனைவி தமிழ் வனிதாவும் தேன்மொழி சௌந்தர்யாவும் குழுவில் இருக்க தலைவியா சௌந்தர்யாவும் சித்ராவும் அப்புறம் என்னமோ பேரை சொன்னாங்களே. சரி, எனக்கு ஞாபகம் வந்தால் நான் சொல்கிறேன். சரியா? எல்லாத்து மேலே கேஸு தான். சரியா? இப்போ தான் தெரியும், ஐயோ என்னை ஏன்டா பகச்சிக்கிட்டோம் அப்படின்னு நல்லா தெரியும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னைக்கு துரோகம் பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல சந்தோஷமாக வாழணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நிமிஷம் நீங்கள் செத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அழிவு காலம் உங்களுக்கு பிறந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தேவை என் சந்தோஷம், என் நிம்மதி. வேலூர் 100க்கு ஃபோன் அடித்து எனக்கு ஆக்சிஜன் எடுத்தே ஆகணும். என் மனைவி தமிழ் என்னை தேடி வந்தே ஆகணும். நான் ஆப்ரேஷன் பண்ணணும், மீசை எடுக்கணும், பணம் தான் நாங்கள் வருவோம், பிடிக்கணும். போலீஸ்காரங்களும் மிரட்டி வச்சுருந்தாலும் அத்தனை போலீஸ்காரங்களையும் கம்ப்ளைண்ட்டு தான். எல்லாத்துக்கும் வேலை போகும். எந்த போலீஸ் ஸ்டேஷனும் நடக்கக்கூடாது. நடக்கணுமா வேண்டாமாலும் முதலமைச்சர் நீங்களே முடிவு பண்ணிக்கணும். எனக்கு தேவை நியாயம். நான் எப்போயுமே சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன். சத்தியத்துக்கு நீதிக்கு கட்டுப்பட்டு நிற்கிறவன். என் மனைவி தமிழ் வனிதாள் தேன்மொழி என் கூட வந்து வாழ்ந்தே ஆகணும். என் மனைவி தமிழ் என்ன நான் புள்ள கொடுத்தவன். புரியுதா? எவன் சம்மந்தப்பட்டிருக்கேன், என்ன பண்ணுறாங்க, எவன் என்ன முயற்சி இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் சரி நான் விட மாட்டேன். உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஆணவத்தில் பேசிகிட்டு இருக்கேன். அத்தனை போலீஸ்காரனுக்கு எல்லாத்துக்கும் தான். என்ன நான் விடுறவன் கிடையாது, விட்டுட்டு போகிறவன் கிடையாது. எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் சங்க அறுக்கிறவன். என் குடும்பத்துக்காக நான் எது வேணாலும் செய்வேன். நான் வாழணும்னு நினச்சில எவ்வளோ இருந்தாலும் இறங்கி வந்து செய்வேன். நான் 6 ரூபா எடுக்கக்கூடாது இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க. 6 ரூபா எடுத்துகிட்டு வந்தால் என் மேலே போய் கேஸை போட்டு என்னென்ன பிளான் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க.
இங்கே பாரு, எனக்கு தேவை என் முன்னாடி வனிதாவும் தமிழ் தேன்மொழி பெரியசாமி மருமக கலியும் சௌந்தர்யாவும் தமிழ் செல்வி தேவடியாமல் அவளை பத்தினி மாதிரி அன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பேசினேன் ஏடி. நான் துரோகம் பண்ணிட்டேன்டா. உம்மான வாங்க நீங்கள் என் கூட படுத்தனால தாண்டி நான் சொன்னப்போ நீங்கள் என் கூட படுத்துட்டீங்களா? அதனால தான் நான் தான் உங்களுக்கு புள்ள கொடுத்தல. அதனால தான் என்னை வாடப்படாமல் எனக்கு உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டீங்களாடி சொல்லு. எல்லாருமே எல்லா குழுவில் எல்லா பொம்பளையும் சேர்த்து தான் சொல்கிறேன். கரூராக இருந்தாலும் சரி, சென்னிமலையாக இருந்தாலும் சரி, எவன் சம்மந்தப்பட்ட அத்தனை பொம்பளையும் சேர்த்து சொல்கிறேன். எனக்கு தேவை நியாயம். எனக்கு மனசு சரின்னு பட்டால் மட்டும்தான் நான் விடுவேன். தப்புடா அப்படின்னு பட்டுருச்சுன்னா எவனாக இருந்தாலும் விட மாட்டேன். என் மனைவி தமிழும் வனிதாவும் என் அக்காளர்களாம் என்னை தேடி வந்து ஆகணும். சென்னிமலையிலேருந்து அத்தனை பேருமே கிளம்பி கரூருக்கு வரணும். என் மூஞ்சி உடைக்கிறது, சிலையை உடைக்கிறது, ஜாதி கலவரம் பண்ணுறது, எந்த புள்ளையாக இருந்தாலும் சரி நேருக்கு நேராக வந்து பண்ணு. சரி பார்த்துக்கலாம். சரியா? நீ எந்த போலீஸ்காரனுக்கு எவ்வளோக்கு நிரந்தர வேலை கிடையாது. நீ போலீஸ் ஸ்டேஷனாக நடக்கக்கூடாது. ஆமாம், மோடியை தீர்ப்பு எனக்கு கரெக்டாக இருக்கணும். என்னை வந்து யாராலையும் அசைக்கவும் முடியாது. அதாவது என்னை அசைக்க கூட முடியாது. பசங்களை வச்சு எல்லாம் பிளான் பண்ணுறது எல்லா மயிராண்டியும் எனக்கு தெரியும். எனக்கு தேவை என் முன்னாடி வனிதாவும் தமிழ் தேன்மொழி. இல்லையா எவன் சம்மந்தப்பட்டிருக்கான குழுவில் இருக்க அத்தனை பொம்பளைக்கு சம்மந்தப்பட்டிருக்கலாம். அவன் பொண்டாட்டி புள்ள போலீஸ்காரிங்களே சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, போலீஸ்காரியே சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, அவள் வந்து என் கூட பிழைக்கணும். என்ன இல்லையா? புள்ளைய மூடிட்டு என் முன்னாடி வனிதாவும் தமிழ் தேன்மொழி என் கூட வந்து வாழ்ந்து ஆகணும். இதுதான் என்னுடைய முடிவு, என்னுடைய பதில். ஜெய்ஹிந்த்.